இவங்க தனுஷ் ராசி வந்து என்னன்னா இவங்க பிராக்டிக்கல்னு இந்த பிராக்டிக்கல் லைஃப்னாலே நிறைய கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நெளிஞ்சு விளைஞ்சு கொடுத்து போக தெரியாது. லைஃபோட பேட்டர்னே அவங்களுக்கு தெரியாது. 1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதை தாண்டி நீங்க ஒன்னும் பெருசா கஷ்டத்தெல்லாம் பாத்துற போறது கிடையாதுப்பா. இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற உச்சபட்ச கஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன கஷ்டம்? இவங்க தனுஷ் ராசி வந்து என்னன்னா இவங்க பிராக்டிக்கல்னு இந்த பிராக்டிக்கல் லைஃப்னாலே நிறைய கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நெளிஞ்சு விளைஞ்சு கொடுத்து போக தெரியாது. லைஃபோட பேட்டர்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க வந்து கோவம்னா கடகடான கோவத்தோட முடிவெடுக்கிறது, ரொம்ப நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையால ஏமாறுறது, சில சமயம் வந்து பணம் வந்து கையில இருக்காம தவிக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுனாலே உடனே அடுத்த பிளானிங் பண்ணி அந்த செலவு வந்து காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த குடும்ப உறவுகள் வந்து அவங்களுடைய அதாவது நம்ம பொறுப்பா இருக்கணும், அந்த பொறுப்பை நினைச்சு உள்ளுக்குள்ள கவலைப்படுவாங்க. அதாவது பொறுப்பா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, அதை நினைச்சு வெளிப்படையா சொல்றது ஒண்ணு. இவங்க வந்து நம்ம பொறுப்பா இல்லையோ, நம்ம பொறுப்பா இருக்கணும் அப்படி நினைச்சு உள்ளுக்குள்ளேயே கவலைப்படக்கூடிய ராசி அப்படின்னா தனுஷ் ராசி தான். கண்டிப்பா இது எவ்வளவு கஷ்டங்க. எல்லாத்தையும் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேங்க அப்படிங்கறதுமே பெரிய கஷ்டம் தான். வெளியில கஷ்டங்களை சொல்லும் போதுதான் அது கொஞ்சம் லேசா வெளியே பார்த்தா குடும்ப பொறுப்பு இல்லாத பர்சன் மாதிரி தெரியும். ஆனா இவங்க உள்ளுக்குள்ள தன்னுடைய ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், தன்னோட பிள்ளைங்களை நல்லா வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கவலைகள் வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்தா பெஸ்டா இருக்கும்ங்கிறது பார்த்து நினைச்சிட்டே கவலைப்படுவாங்க. கண்டிப்பா மேம். இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில தனுசு ராசிக்காரர்கள் வேற ஏதோ ஒரு விஷயம் செய்ய போய் இந்த கஷ்டம் இன்னும் அதிகமாயிடும்னு சொன்னா எந்த தப்ப செய்யவே கூடாது. இவங்க வந்து பொது நலமா பேசணும்னு சொல்லி போய் ஒரு நடைமுறை, அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு நடக்காத விஷயத்த கூட பிராக்டிகலா பேசிட்டு வந்துருவாங்க. சரி, அதனால என்ன ஆனாலும் இப்போ ஒரு 10 பேர் நிக்கிற ஒரு இடத்துல 9 பேருக்கும் ஒரே கருத்தா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், அந்த கருத்துக்கு ஒத்து போயிடணும். கண்டிப்பா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அவமானப்பட நேரிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நபரா இருந்தாலும் இதுல என்ன இருக்கு, அவனோட லைஃப் வாழ்றான், இல்ல அவங்க லைஃப் வாழ்றான், நமக்கு என்ன அப்படிங்கறது ஒரு கேள்வி வந்தாலே மத்தவங்க 9 பேர் பார்வையில என்ன பண்ணுவாங்க, இவங்க தவறா சித்தரிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயத்த வந்து இவங்க பண்ணிதான் இவங்க கெட்ட பேரே சம்பாதிச்சிருவாங்க. அதை பண்ணாம இருந்தாலே அதனால இவங்களுக்கு என்ன, இவங்க ஒரு யூனிக்கா இருக்கிறதுனாலே நிறைய கண் திருஷ்டிக்கு இவங்க ஆளாயிருவாங்க. நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. இந்த ராசிக்காரங்களை பார்த்து நிறைய மக்கள் வந்து பொறாம. அதனாலயே இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி திருஷ்டி சுத்தி போடுறது எல்லாமே நல்லது இந்த ராசிக்கு. கண்டிப்பா. ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே ஒரு ஸ்டைலு, ஒரு பெக்யூலரான ஒரு பர்சன்ஸ் மாதிரி தெரிவாங்க மத்தவங்க பார்வைக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்னா அவன் என்னடா இங்கெல்லாம் நீ பிறக்க வேண்டியவே இல்லடா, நீ ஃபாரின்ல பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நபர்கள். அப்ப இவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அடிக்கடி அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இவங்க அடிக்கடி கந்து சுத்தி போடுறதுலாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பா அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும் இல்லையா? இப்ப தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கடவுளை வழிபடணும், எந்த கோவிலுக்கு போனா இவங்க கஷ்டத்துல இருந்து நீங்கி கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள போலாம்? இவங்க வந்து தட்சிணாமூர்த்தி பெருமாள், இவங்க 2 பேரையும் அது எந்த கோவிலா இருந்தாலும் ஓகே, இவங்க அவங்கள வழிபடுறதோ இல்ல அவங்களோட இதை ஃபாலோ பண்றது. இன்னொன்னு குரு வழிபாடு. இவங்க வந்து எந்த குருவா இருந்தாலும் அவங்களோட வழிபாடுகளை கேட்கறது, அதை வந்து அந்த போதனைகளை பின்பற்றுறது எல்லாமே ரொம்ப நல்லா இவங்களுக்கு உதவி செய்யும் வாழ்க்கையில. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் நாங்க வந்து படிச்ச விஷயத்துல நான் சொல்ல போனோம் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன கரெக்டா அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா, ட்ரஸ்ட் அனாதை இல்லம் எல்லாம் இருக்கும், ஊனமுற்றவங்க எல்லாம் இருப்பாங்கன்னா அவங்கள சென்று பாக்குறதும், அவங்களுக்கு முடிஞ்ச உதவி இவங்களால கொடுக்கறது. இப்ப ஒரு ஊனமுற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப், ஒரு வீல்சேர் வாங்கி கொடுக்கறது, இல்ல உணவு வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் போடுறது, இல்ல ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது, முதியோர் இல்லத்துல போய் செஞ்சு அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது, எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அது என்னன்னா கால பரிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய தடைகள் வாழ்க்கையில இருக்கும். அப்ப ஒரு கேள்வியா இருக்கும், எனக்கு மட்டும் இந்த தடைகள் விலகணும்னு அவங்க வேற பரிகாரத்தை தேடணும் அவசியம் இல்ல. இத விஷயத்த பண்ணாலே அவங்களுக்கு வந்து பரிகாரமா மாறிடும். கண்டிப்பா மேம். இப்போ எத்தனை நாள் இதை பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல முடிஞ்ச டைம்ல? இப்போ ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு, அஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நான் வந்து எனக்கு தடை நடந்துட்டே இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு முன்னாடி
தனுஷ் ராசிக்கு இந்த பரிகாரம் தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டு வித்தின் ஒரு 3 days 4 days அவங்க வாட்ச் பண்ணாலே போதும், அமைதியா இருந்த போதும் ஆட்டோமேட்டிக்கா தடை விலகும். ஏன்னா இவங்க நல்ல மனசா பண்ணிருக்காங்க, கண்டிப்பா அது விலகிரும். கண்டிப்பா மேம். தனுஷ் ராசி நேயர்களே, நீங்க வந்து நிறைய கஷ்டத்துல ஆளாகி நீங்க வந்து சிறு சிறு தடைகள் கூட உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்ல போய் ட்ரஸ்ட்ல போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இல்லைன்னா ஊனமுற்றவங்களை சென்று அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனாதை இல்லங்கள் சென்று அவங்களை ஜஸ்ட் விசிட் பண்ணி ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகி கண்டிப்பா நீங்க அடுத்து நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. ஆமா, அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா, இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்தை பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். கண்டிப்பா. சோ எனக்கே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா, சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது, இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்லை, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ஒரு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இதுல எல்லா பர்சனும் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்ட நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அத வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.